ஏண்டா நான் பரமானந்தாலும் கூட்டேன். ஆமா நீனா கர்மாந்தத்தை கூட ஆயிட்டு வர கூட தான் 4 நாளா சுத்தி இந்த கர்மாந்திரம். யாரு என்னடா கோகுலோஸ் பண்ணிட்டு போய் பொண்டாட்ட வாத்தமாவா அநியாயமா 2000 இப்ப ஐயா தப்பா நினைக்காதீங்க. என்ன பண்றது நீங்க வரல ஐயா. உனக்கு சிஷ்யே நான் பரமானந்தம். வீட்டு பக்கத்து விடாதுன்னு வச்சுக்கா. சரிப்பா அடிப்பேன். அதெல்லாம் அடி மாட்டா. அது நல்லது. ஐயா உனக்கு சிஷ்யே என்ன பரமானந்தம். பரமானந்தம் உனக்கு சிஷ்யே கர்மாந்திரம் ரொம்ப கர்மாந்திரம். அவனுக்கு சிஷ்யா தேவரு தில்லமேரி போட்டி ஆடுறோம் முடிச்சு வைக்க பாரு. இவன் நாங்க காரியம் 16 காரியம். அது இப்ப மத்ராஸ் போனா பாரு. அவன் தான் 29 30 29 நாள் கும்பிடுறாங்க 30. அவன் தான் 30. அத பொண்ணு கிடையாது. அவன் தான் தலை தோசை. தலை திவசம் எங்க கதை தலை தோசையோட முடியுது. தலை தீசத்தோட முடிவு சொல்றா. சிசி உண்டுங்க. ஆமாங்க தம்பி சொல்லுங்க. இது அம்திரார்களே. ஆமா இது எப்பேற்பட்ட சபை தம்பி? லட்சுமி கடாஜிபுர சபை. மகாலட்சுமி புரிஞ்ச சபை. ஏங்க குளிருக்கு போட்டு வந்துக்கிறீங்களா? ஏண்டா பார்த்தா தெரியும். அது அப்படிதான் இருக்கும். எங்க ஒரு டைம் கோமனை கட்டுக்கா ஈட்டு வந்துக்கிறாரு. இது டைம் கோமன் ஒருத்தர் நடு ரோட்ல 3 ரூபா அடிக்க தெரியுமா? தம்பி ஐயா மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆமா மகாலட்சுமி புரிஞ்ச சபை. ஆமாங்க அவர பாதத்துக்கும் நம்ம கம்பெனி வாஜா 2 வாஜா இருக்கும். நம்ம கம்பெனி அனைவருக்கும் இந்த சிறுவன் அனைவரும் வணக்கம். அவனுக்கு வைங்க. ஆட்டத்துக்கு காய்ச்சல் அவன் தான் செலவு பண்றான். அவனுக்கு வைங்க. மண்டல வணக்கம் வணக்கம். அம்மா சொல்றேன் என்னடா ஐயா ஆளை பார்த்தாவா? ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை. ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை. தலையில பார்த்தா சிமாறு கட்டை. தலையில பார்த்தா சிம்மாறு கட்டை. கயிற்றுல பார்த்தா உதிராட்சி ஏன் கொட்டை. அவன் பையில இருந்து எடுத்து போட்டு வந்துட்டான் உத்ராட்சி கொட்டை. கையில பார்த்தா கவுண்டில கட்டை. கையில பார்த்தா கவுண்ட்ல கட்டை. எஞ்சில எந்த ஓடுல தண்ணி பண்ணி ஊத்துற பொட்டை மொட்டை. அப்படி சொல்லு. ஒரு விளக்கத்தை சொல் ஐயா. ஒரு விளக்கம் நீங்க போடு பழக்கம். 27 நாள் ஆகி போச்சு. 1 மாசம் ஆகி போச்சா? 40 நாள் ஆகி போச்சு. பையன் வந்தது. பையனை பொந்தது. ஆமா நம்ம புள்ள பொந்து சொல்லவே இல்ல. என்னடா என்ன ஆரம்பம் ரொம்ப தெரியும். என்ன ஒண்ணு இப்ப என்னடா இப்ப தங்கச்சில பாக்குறாங்க மூஞ்சில துணி போட்டு கட்டிட்டான். என் குடும்பத்துக்கு கேட்டவங்க வந்தாங்க ஐயா தோசின்னு பார்த்தான். ஆமா ஐயா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண அது அங்கேயே போயிடுச்சு. ஒரு விளக்கு கூட வச்சு போய் செருப்பாடாச்சு. அது மட்டும் கிடையாது. மண்ணாசை
பொருளாசை ஆ. பெண்ணாசை ஆ. புட்டு துடுத்திட்ட முனிவர் மூணு திறந்துட்டியா மூணு திறந்துட்டுனா, டேய், மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை இந்த என்னன்னா பொருள் தொட மாட்டீங்க என்னன்னா பொருள்னா அதாங்க மண்ணாசை விட்டுருங்க மண்ணாசுனா இந்த மண்ணாசை விட்டீங்க ஆமா. பெண்ணாசுனா ஒரு பெண்ணை விட்டுட்டீங்க பொருளாசுனா என்னன்னா பொருள் விட்டுக்கிறீங்க எல்லா பொருளும் விட்டுங்க இந்த பொருளை விட மாட்டேங்க எங்க என் தாக்காரியா போன போன் பண்ணுவோம் அப்படி எனக்கு எங்கடா மெண்டல் இருக்குதா கரெக்டா 11:59 பொண்ணு பண்ணுவோம் ஆனா முதல்ல நாங்க தான் வாங்குறாங்க யார் யாரு நாங்க கோடி பண்ணா நீங்க 2 லட்சம் ரூபாய் செலவாகும் கரெக்டா 100 ரூபாய் வருவான் இது அம்மாச்சி அவன் வீட்டுல இருந்துச்சு அப்படின்னு தேட போய் 500 ரூபாய் காலி பண்ணிட்டு போவான் இருட்டா ஐயா கதையா இருக்கும் சிரிப்பா இருக்கும் நீ ரேட்டு மாமா நீ ஐயா நீ யாரா இருப்பீங்க தம்பி, டேய், யாருக்கு பிறந்தா கேட்டனா அது இருக்கார் பாரு ஆமா. சத்தியராஜ் காட்டுவாருக்குரிய இருக்கக்கூடிய திருவிதாவுக்கும் கலவாணி அம்மாக்கும் தம்பி கலவாணி அம்மா சொன்ன பார் ஆமா. அவங்க எனக்கு சுயமா பெத்த தாய் கிடையாது அப்படியா இருங்க எனக்கு வளர்த்த தாய் மட்டும்தான் அவங்க சுயமா பெத்து தான் யாரு சுயமா பெத்த தாய் ஒருத்தங்க இருக்காங்களா யார் அண்டு இல்லடா. டேய், கைதி போட்டு அட கண்டிச்சு கைது போட்ட கம்மியாட்டி டெய்லி யான் கூட தொட்டுறான் கைது போட்ட கம்மியாட்டியோ பையன் அவன் தான் கூப்பிடுறானே நம்ம போனோமே நம்ம பணத்தை பணத்தை நம்ம செலவு பண்றோமே அந்த புத்தி இருக்கிறதுல எப்படி வா அவனுங்க சேர்ந்து பூரா பேர் 4 பேர் சேர்ந்து ஒண்ணு வாங்கி ஒரு ஊத்திடுறோம் அதுக்கு பிற்பாடு மொத்தம் 4000 ரூபாய் பிடிச்சிட்டு இன்னொரு நாளைக்கு ஒண்ணு போட்ட உடனே தானே காசு பூரா வந்துடும் பசி தனியா முடியல கட்டி போடுறோம் அப்புறம் ஏறு அப்புறம் தான் திரும்பி வாங்கிட போன் பண்ணி அனுப்பிச்சு பஸ்ல காசெல்லாம் கிடைச்சிருக்கு 60 ரூபாய் இட்டு விட்டான் கைது பிறந்தாளா தம்பி நானு கைது போது சபி வேணாமா இங்க வரல கமிட்டியா தம்பி நான் கைதுக்கு எப்படி பிறந்து முதல்ல உன் நம்பர் பிளாக் லிஸ்ட் போனடா எப்படி இருந்தாலும் என் வீட்டு தேடி வந்துரு நான் என்ன பண்றது எப்படி கைது போட்டா எப்படி பிறந்தவன விளக்கம் தெரியாது யாரு கலாச்சி அத தேவராஜ் தேவ சபை கூடினார்கள் சபை கூடியது ஆமா அந்த தேவேந்திர சேவை சபை கூடினோடனே அப்ப என்ன செய்தார் எல்லா ராஜாக்களுக்கும் நிருபம் அமைச்சார் ஓஹோ தேவேந்திர ஆமா அப்ப எங்க அப்பாவுக்கு சத்தியலோகத்துக்கு நிருபம் வந்தது நிருபம் தேவ சபைக்கு வர வேண்டும் அப்படி என்று நிருபம் வந்த உடனே அந்த நிருபத்தை கண்ட உடனே எங்க அப்பா தேவ சபைக்கு போனார்கள் அப்புறமா போனாரு ஆமா அந்த தேவ சபையில போய் எல்லாரோட அமர்ந்தார்கள் தேவ சபையில எல்லாம் அமர்ந்தார்கள் ஆமா நாங்க நாட்டிய மாதர்கள் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை ஆமா நாங்க நாட்டிய மாதிரி சிறந்த மாதிரி யாரா தம்பி ஊர்வசி அம்மா ஆமா அப்ப அந்த ஊர்வசி என்ன செய்தாங்க பாசன திருவிழா பூசி கொண்டு வந்து அந்த தேவ சபையில நாட்டியம் புரிந்தார்கள் ஆமா நாட்டியம் புரிந்த உடனே அப்ப எங்க அப்பா பார்த்துட்டாரு ஓஹோ இந்த ஊர்வசி அம்மா இவ்வளவு அழகா இருக்காரு இவ்வளவு நம்ம நீங்க சேராம விடக்கூடாது அப்படி என்று அவர் ஆசைப்பட்டு விட்டார் ஆசைப்பட்ட உடனே அப்ப ஊர்வசி அம்மா பார்த்தாங்க ஓஹோ தேவன் காமாசப்படுகிறான் நம்ம கருப்பு இன்னைக்கு பறி போயிடும் பழகுது நம்ம கருப்பு பறி போயிடும் நீங்க எப்படின்னா காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று அவங்க என்ன செய்தாங்க பணத்தை எப்படின்னா காப்பாற்றணும்
ஓ. நாளைக்கு பாத்துக்கலாம் ஆ. தம்பி நாளைக்கு பாத்துக்கலாமா நாளைக்கு அது நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு பாத்துக்கலாம் சரிங்க ஆஹா. ஆஹா. அப்ப பார்த்தா ஆ. அப்ப இந்த அம்மா என்ன செய்தாங்க ஆ. அது நாட்டி தான் சபையில விட்டு அவங்க ஓட ஆரம்பித்தார்கள் ஓஹோ. ஓட ஆரம்பிச்ச உடனே ஆ. பிரபுதேவ் எங்க அப்பாவும் ஆ. பின் தொடர்ந்தே ஓடுறார்கள் ஊரே சுடக்கூடாது ஆமா அப்படின்னு விடப்படாது என்று ஆ. அந்த அம்மா ஓடினாங்க பாரு ஆ. அந்த அம்மா ஓடின வீதியில வீதியில அந்த வீதியில ஆ. ஒரு வண்ணார் வீட்டுல என்ன தம்பி கட்டி இருக்கோம் உன மாதிரி கையில கட்டிருக்கோம் என்ன மாதிரி கைதியா அண்ணா உள்ள கைதான் கட்டிருக்கோம் ஆஹா அப்ப என்ன செய்தாங்க ஆஹா. அப்ப பிரபுதாபுரம் விட மாட்டா மட்டும் நம்ம எப்படின்னா ஒரு சூட்சமா செய்து ஆ. நம்ம மறந்துடணும் ஆஹா. அப்படி பண்ணாங்க பாரு அப்ப அந்த வண்ணார் வீட்டு வையா ஓடினாங்க பாரு ஆ. அப்ப அந்த கைது கொடுத்து பாத்துட்டாங்க ஆஹா. கைது கொடுத்து பார்த்த உடனே ஆ. அப்ப என்ன செய்தாங்க ஏய் ஒரு பெண் கைதா உருவம் மாறி ஒரு மாதிரி அந்த கைது கூட்டுல பூந்துட்டாங்க ஆஹா. இப்படி பூந்துட்டான் ஆ. பிரபுதாபுரம் அவனை கண்டுபிடிக்க மாட்டான் ஆமா. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் எண்ணம். அப்ப எங்க அப்பாவுக்கு ஆ. என்ன வேலை தெரியுமா ஏனத்தால் பாக்குறேன் நாணத்தால் பார்க்கக்கூடிய வேலை ஆஹா. நாணத்தால் பார்த்தா ஆ. யாரு எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம் கண்டிப்பா. ஆமா அப்ப கண்டுபிடிக்கலாம் அப்ப நாணத்தால் பார்த்த உடனே ஆஹா. அப்ப ஊர்வசி அம்மா ஆ. ஒரு பெண் கைதா உருவம் மாறி ஒரு மாதிரி இந்த கைது கூட்டத்துல இருக்கிறான் ஆஹா. இவ்வளவு விடப்படாது என்று ஆ. எங்க அப்பா என்ன செய்தாரு ஆ. அப்பவே ஆ. அந்த உருவத்தை மாத்தி மாத்தி. ஆண் கைதா உருவம் மாறி ஒரு மாதிரி அந்த கைது கூட்டுல பூந்து ஆ. தம்பி ஆ. இருவரும் புணர்ச்சி செய்து ஆ. பிரிசி பண்ணி ராபடி தங்க முடியாம போல் அங்கவே நான் ஜனனமாண்டா தந்து நான் இப்ப நானா பையன் இவங்க அம்மா வந்து ஊருக்கு அம்மா. இவங்க அப்பா பிரம்மதேவன். இப்ப தெரியாம இருக்குங்க ஐயா வெரி சாரிங்க வெரி சாரிங்க டேய் இப்ப எங்க அப்பா யாரு பிரம்மதேவன் எங்க அம்மா யார் ஊரேசி அம்மா கைதுக்கு போற நடிப்பியா தெரியாம அதெல்லாம் நாளைக்கு காலை வாங்கி தரேன் என்னடாப்பா இன்னொருத்தா ஒரு சத்தியமா தலைமை செட் பண்ணான்னு சொல்லி போதும் ஒரு லாஸ் விட்டுறணும் பாருங்க நம்ம சரிங்க ஏய், ஆஹா. அவ பார்த்தா ஆ. அவங்க என்ன செய்தார்கள் ஆஹா. என்ன அந்த கைது கூட்டுல போட்டு விட்டு போட்டு விட்டு. அவங்க உருவத்தை மாத்தி இதான் சொல்ல போயிட்டாங்க அவங்க இதாசனை சென்று விட்டார்கள் ஆமாமா. அப்ப தினந்தோறும் ஆ. பன்னாடுக்கு விடிகாலம் என்ன தம்பி வேலை 5 மணிக்கு எழுந்து ஆத்தக்காரிக்கு போய் துணிக்கு போவாங்க ஆமா ஆஹா. அவ துணி தூக்கி போகும்போது ஆ. விடிகாலம் ஒரு 5 மணி இருக்கும் ஆஹா. 5 மணிக்கு ஆ. துணி மூட்டை தூக்கி கொண்டு ஆஹா. அந்த வாயர் படி விட்டு வெளியே வந்தாங்க பார் ஆமா. அப்ப அந்த கைது கொட்டாயில ஆ. நான் குவா குவான்னு கத்தி கொண்டே இருந்தேன் ஐது கொண்டு இருந்தீங்க ஆமா ஆஹா. அது நேரத்து ஆ. அப்ப அந்த அண்ணா பார்த்தா ஆமா. என்னடா இது ஆ. இவ்வளவு நாள் இல்லாம ஆமா. நம்ம கைது கோட்டாயில ஆஹா. ஒரு குழந்தை சத்தம் கேக்குது கேக்குது. அப்படி என்று ஆ. என்ன வந்து தூக்கி ஆ. யாராவது கேட்டு பார்த்தார்கள் யார் பார்த்த புள்ள பார்த்தவங்க யார் புள்ள பார்த்தங்க எல்லாருமே புள்ள பத்தவங்க தான் இல்லன்னா நீங்க வந்து ஆட்டத்துக்கு வரியா அவங்க கேட்டவன வண்ணா முட்டல யாருமே புள்ள பத்தவங்க கேட்டா எல்லாரும் தான். அதான் அப்ப கேட்ட உடனே ஆஹா. யாரு என்னோட பிள்ளை இல்ல கூடத்துல ஒரு கேள்வி வயசு வர மாதிரி புள்ள பத்தி தெரியுமா ஆஹா. அவ பார்த்தா ஆ. அப்பே பார்த்த உடனே ஆஹா. என்னோட பிள்ளை இல்ல ஆஹா. ஆனா ஒன்று ஆ. தம்பி ஓ. அந்த வண்ணானுக்கு திருமணமாய் ஆ. சில நாட்களாக பிள்ளையே இல்ல இல்லையா இல்லையா ஆமா ஐயா அப்ப அந்த அண்ணா பார்த்தா ஆஹா. அம்மா ஆ. நம்மளுக்கு தான் பிள்ளையா இல்லையே ஆஹா. இந்த பிள்ளையை நாமளே வளர்த்தா என்ன ஆஹா. அப்படி என்று ஆ. பண்ணான ஒரு ஆசை ஆ. அப்ப என்ன வளர்த்து கொண்டு நேரத்து அப்பல எனக்கு என்ன வயசு முட்டு போட்டு தான் போற வயசு குட்டி பார்த்தா வந்து போற வயசு ஆஹா. அப்ப என்ன ஒரு தினத்து ஆ. என்ன நதிக்கரைக்கு தூக்கிட்டு போனாங்க ஆமா நதிக்கரைக்கு தூக்கிட்டு போன உடனே ஆஹா. என்ன ஒரு பரமா அமர வைத்து அமர வைத்து. அவங்க ஒரு பரமா துணி துவச்சிட்டே இருந்தாங்க ஆமா. துணி துவச்ச நேரத்து ஆஹா. நான் என்ன செய்தேன் ஆஹா. அவங்களோட முட்டி போட்டு தவுந்து ஆ. அவங்களோட மேல போய் மேல போய். அந்த தண்ணிய ஆஹா. நான் கலகிறேன் 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 கலகர அவங்க என்ன சொல்றாங்க ஆஹா. டேய் கலகாதுடா 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 கலக்காரா அப்படித்தான் நேத்து நான் மட்டும் அவன் முந்தா நேத்து இவன் என்ன பண்ண தெரியுமா 4 கோட்டர் இருந்து 2.5 கோட்டர் அடிச்சுட்டு புள்ளைய மட்டும் தான் முட்டிட்டேன் அப்படி நான் தூக்கிட்டு போய் வண்டியில உட்கார வச்சுட்டு நான் பண்ணேன் அது என் காசு அது கலக்காரா கலகாரு பேர் வந்து விட்டது போய் அந்த திருவிழா சுத்தமா கலந்து புள்ளியில போயிட்டு வந்தீங்க ஆமா ஏய் அப்பே எனக்கு ஒரு சாப கட்டளை ஆஹா. அது எப்படின்னா தெரியுமா எப்படி? அந்த கட்ட சாபம் பாருங்க ஏய் மனோ எனக்கு ஒரு சாப கட்டளை கட்டளை அது எப்படி தெரியுமா எப்படி அது அருகான சத்திக பெருமாள் சத்திய பெருமான் அவனுக்கு 2000 பிள்ளைகள் 2000 பிள்ளைகள் 2000 பிள்ளைகளை கூட்டு ஆ. அடா பிள்ளைகளா ஆஹா. இங்க ஓடி வாங்க ஓடுவாங்க அது இருக்கா பார் ஆமா குக்கட
சொல்ல இவனுக்கு 2000 பிள்ளைகளும் சிவபெருமானை நோக்கி அந்த வழியா வந்தானுங்க பாரு. நான் என்ன செய்தா அப்பதான் எங்க தாத்தா பாட்டி பாத்துட்டு நான் அந்த வழியா வரேன். ஆமா இவள லைனா சாரியா வரானுங்க. இவள பாத்துட்ட அடே பிள்ளைகளா எங்க போறீங்க அப்படி கேட்ட உடனே அவ பார்த்தா அது இருக்காரு எங்க அப்பா தச்சக பெருமாள் அத பரவாயில்ல கோரி தவ செய்து வரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்படி சொன்ன உடனே யாரு கேட்டா இப்ப இருக்கிற தச்சக பெருமாள் அராஜாங்க தாங்க முடியல. தாங்க முடியுங்க. ஆமா யாரெல்லாம் சும்மா விட மாட்டான். ஆமா இவனு போய் வரத்தை வாங்கிட்டு வந்துட்டான். தேவரெல்லாம் பாமர மக்கள் வாழ முடியாது, தேவர்கள் வாழ முடியாது. ஆமா அப்ப நான் என்ன செய்த இவள எதனா ஒரு சூச்சு மார்க்கமா செய்ய வேண்டும் அப்படி என்று பிள்ளைகளா இங்க வாங்க நீ அங்க போவாதீங்க. அங்க போய் வரத்து வாங்கினால் உங்களுக்கு புண்ணியம் மோட்சமும் கிடைக்காது. என் வார்த்தை கேட்டு உங்களுக்கு மோட்சமும் புண்ணியமும் உண்டு அப்படி சொன்ன உடனே ஐயா அப்படின்னா நீங்க சொல்ற வார்த்தை நாங்க கேட்கிறோம் அப்படி சொன்ன உடனே நான் என்ன செய்த அது இருக்கு பாரு பஜனை பாட்டை அந்த பஜனை பாட்டை சென்று போய் கண்ணா கண்ணான்னு பஜனை பாடுங்கடா. கண்ணா கண்ணானே பச்சை பாடி போங்கடா போங்கடா புண்ணியம் கிடைக்கும் அப்படி சொன்ன உடனே அவருக்கு 2000 பிள்ளைகளும் பஜனை பாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அப்ப பார்த்தா தச்சை பெருமாள் நடந்தா அட சண்டாளா பாவி ஏன் 2000 பிள்ளைகளும் கலகத்தை மூட்டி அதான் பத்திரவாடை அமைச்சல்லவா. அதனால ஒரு நாளைக்கு ஒரு கலகன்னு செய்யவில்லை என்றால் ஒரு தலையை வட்டுது 16 சுக்லாபா புறா சாவத்தை. கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யலாம் தலைவலி எடுத்துக்குங்க. நான் என்ன சொல்றேன் அவ பார்த்தான் அந்த வார்த்தைப்படியே என்று முதல் இன்று வரை என்ன எனக்கு பேர் தெரியுமா ஒரு பிள்ளை தூக்கி கொண்டிருந்தால் அந்த பிள்ளை பிடிச்சு கிள்ளிடுவேன். அந்த பிள்ளைக்கு சொந்தக்காரர் யாராவது கேட்டா ஐயோ வையாபுர புள்ள சத்தியமா நான் இல்ல போனா உனக்கு என்ன அம்மா கஷ்டப்பட்டு பாவம் கண்டிப்பா அப்படி என்று அப்படி சொல்லிடுவேன். ஆமா அன்று முதல் எனக்கு கலைஞர் பேர் வந்து விட்டது. தம்பி இப்ப நான் எங்க தெரியுமா வருகிறேன்? எங்க வரீங்க? அம்மா தெரிந்து வந்தீங்க? யமுனாவரத்துல வந்தா தம்பி நானு. ஐயா யமுனாவரத்துல வரீங்களா? ஆமா ஐயா ராத்திரி மகா முடியுது. ஓ கால கூட வர நாளைய பக்கம் வந்துறாரு. என்னடா ஏண்டா? யமுனாவரத்துல வரீங்களா? ஆமா ஐயா நச்சிக்கு போடல நம்ம. போடு. ஐயா யமுனாவரத்துல வரேன்றீங்க. ஆமா என் பாட்டி என்ன பாத்தீங்களா? ஏனா என் பாட்டிக்கு வயசு 85 வயசு ஆகுது. 85. ஆமா இன்னொரு இட்லி போண்டா வர சொல்ற பழக்கம். நல்ல வியாபாரம். ஆமா டெய்லி காலைல போய் என் கையால 1 ரூபாய் 2 குடுத்து போனி பண்ணா 8 மணிக்கு வியாபாரம் சுருக்கா முடிச்சிடும். அன்னைக்கு குறைஞ்சது ஒரு 2000 3000 ரூபாய் இந்த மாரி ஒரு மாசம் சம்பாதிச்சு வந்தாங்க. வச்சாங்க இதெல்லாம் பார்த்துதான் ஏமா தெரியுமா இந்த வயசுல பையன் பேர பசங்களுக்கு சம்பாதிச்சு வைக்கிறேன். இந்த பேர பூபதிக்காக ஒரு மாசம் 90000 சம்பாதிக்கிறாளே ஒரு போறாம அப்படி போறவன் பட்டு நான் இல்லாத டைம் என் பாட்டி இட்டு போயிட்டா ஏமா தெரியுமா நீங்க எவ்வளவு வரேன்றீங்களா? என் பாட்டி என்ன பாத்தீங்களா? பேர் என்ன? மெண்டல் பூபதி. செல்லமா மெண்டல் பூபதி கூப்பிடுவாங்க. அப்படியா? ஆமா. அப்ப அது மெண்டல் பூபதி நீதானா? நான்தான். எவ்வளவு பாட்டி பார்த்துட்டு தான் நான் வரேன். என் பாட்டி பாத்தியா? பாட்டி என்ன சொன்னாலா? தம்பி ஓ பாட்டி ஒரு செய்தி சொல்ல சொன்னாங்க வாங்கிட்டா கண்ணு குத்திட்டு போறேன். ஆமா அங்கேயும் பாட்டி போய் இட்லி கடை போண்டா கடை அங்கேயும் வச்சுட்டு வியாபாரம் எப்படியா? வியாபாரமா ஆமாட்டுதுரா பூபதி. பல்லாரம் போய் நான் தான் இங்க இருக்கேனே அங்க போய் போண்டா வர சொல்லலாமா? ஏன்னா ஏறி வேலை செய்யலாம். ஏறி வேலை கொடுக்குறான். ஏண்டா ஏனது அவ பார்த்தா ஐயா நாரத மகாமுனிரே அப்ப புலாவத்துக்கு போனா என் பேர பூபதி இருப்பா. மெண்டல் பூபதிங்க. மெண்டல் பூபதி இருக்கா? அதோ சேகர் ஜமா
உடனே யமுலோகத்துக்கு வர சொல்லு, வியாபாரமே ஆக மாட்டேங்குது. என் பாட்டி வர சொன்னாங்களா? ஆமா. எனக்கு வழி தெரியாதே. வழி தெரியாதா? யமுலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்றது என்கிட்ட ஒரு ஆள் இருக்கான். யாரு? மனு, ஓய் இங்க வா. அவன் பாட்டி பாக்குறது யமுலோகம் போகணுமா டக்குன்னு. ஓஹோ அவனுக்கு வழி தெரியலையா? வழி காட்டி விடு அவனுக்கு. டேய் தம்பி ஓய் இங்க வா. நீ யமலோகம் போகணும், உன் பாட்டியை பார்க்கணும், வியாபாரம் பண்ணணும். கண்டிப்பா போறதுக்கு வழி ஆமா. இங்க வா. ஜாயின் ரெண்டு ஜாயிண்ட். இந்த ஜாயின்ல கை வச்சனா ஒரு நாடி நெய்வேலி, நெய்வேலில இருந்து ஒரு நாடி யமலோகம். ஏயம்மா நீ யமலோகம் போகலாம், உன் பாட்டி பார்க்கலாம், வியாபாரத்தை பண்ணலாம், இருந்த காசை கொண்டு வரலாம். இந்த கை வச்சா நேரா நெய்வேலி அப்படியே எவ்வளவு யமலோகம் எனக்கு முன்ன புடிச்சு பழக்கல. பழகல. ஒரு தடவை புடிச்சு காட்டுறேன், பின்னாடி வரேன். உன் பையனுக்கு உன் பாட்டி என்ன வயசு? அதான் 85 வயசு ஆகுது. அந்த 85 வயசு முடிஞ்சு போச்சு, யமன் வந்தா கணக்கு முடிஞ்சு போச்சு, இட்டு மூட்டான். யமலோகத்துக்கு போனா நீ திருப்பி வருவியா? போறதுக்கு மட்டும் பஸ் இருக்குதா? நீ வருவே? ஏய், நீ மாதிரில இப்ப போயிட்டு விட்டுட்டு யாரு உன் குடும்பத்தை நான் தான் பாக்கணும். கவர்மெண்ட்ல அம்மா பஸ் விடுறாங்க, ஒரு பஸ் போயிட்டு வரது கொடுத்துல. ஏய், ஏண்டா, உன் பாட்டிக்கு வயசாகி போச்சு. ஆமா. யமன் வந்தா இட்டுன்னு போயிட்டான். ரைட்டு. நீ போகலாமா யமுலோகத்துக்கு? டேய், அப்படி அடிச்சுனா தம்பி சீக்கிரம் போக வச்சிருவேன். அது போகட்டும். நீங்க அப்பாவை பார்க்கணும். ஆமா. இப்ப எங்க போக வேண்டும்? சத்தியலோகம். சத்தியலோகம். போலாமா தயார்? முடிங்க வேலை முடியும். ஏய், நான் தான் உங்க அப்பா பிரம்மத்தை வாடி. சரி. சத்தியலோகம் இருக்கட்டும். பீமதேவ அப்பா அம்மா இருந்தா? நான் தான் பிரம்மத்தை அப்பா அம்மா தான் திருப்பி சரி, அப்பா. அப்பாவுக்கு ஒரு ரெஸ்ட். அம்மா கிடக்கு பாரு. சரி, ரைட்டு. அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்கா? அம்மா எங்க இருக்கிறாங்க? வாங்கறாங்க பாரு. வாங்குறாங்க. அப்பா! அப்பா! அண்ணே நாரதா. நீ பாதம் பணிந்த பாலனே பாரி பாடகிரனே பாலனே பாரி பாடகிரனே பாதம் பணிந்த பாலனே பாரி பாடகிரனே பாலனே பாரி பாடகிரனே ஆமா நாரதா நீ பார்த்தபடியானால் என்னைக்கும் உன் கலகம் திறக்க ஓடி வைத்திருப்பாய். ஆமா. நீ மட்டும் தனிமையா இருக்கிற அப்பா எங்க போயிட்டான்? அப்பா வேணா அப்பா சூடாடி போறாரு. அப்பா படியலக்க கூட்ட படைக்கக்கூடிய தொழில். ஆமா. அதை பார்க்கலான்னு கணக்கிட்டு பாக்குறோம். அதனால அப்பா பாக்கணுமா? ரெகுலர் பாரு. ஓ, அப்பா! இதோடு வழக்கடவுது. ஆனதா அப்பா! பத்தியா ஆதம் பண்ணியா? ஆமா. ஆசீர்வாதம் பத்தியா? ஆமா. அழகானே இல்லவா? ஆனா அவனை வான்னு போட்டாலும் கலகம். போ வானுடன் கலகம். போடான்னு சொன்னாலும் வானுடன் கலகம் தான். ஆமா. ஆனா சத்தியலோகத்து எல்லை எதோடு இருக்கோ அது வரைக்கும் அவங்க இருக்க. சத்தியலோகத்தினுடைய எல்லை நம்மளுக்கு தெரியும். இந்த ஒரு கணக்குள்ள மணிகள் தான் தெரியும். ஏன் அவனுக்கு தெரியும்? ஓ அவனுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம எங்கணுமா? அட குந்தூலி நரதனே வாடா. போடா. ஐயோ 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 பாத்த பண்ணியா வந்தியா மரியாதை போய் சேர்ப்போ. போனியா பண்ணியா போடா போடா. அடங்க அம்மால இந்த ஊர் தலைவர் போ. கேக்க பாறா நான் தான் அம்மா உன் புள்ளிய தான் பேசுறேன். போனி இல்லம்மா மாயா தோண்டி நாங்க ஏய் முபதி போயிட்டான் ஊரு விட்டு போயிட்டான். வாடா எப்பா போடா போடா. ஏய் போ சொன்னாங்க. அப்படி 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 ஏன் நடி தெரியுமா? என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு அதான் அடிக்கிறாரு. என்னடா நம்ம அப்பாவை பார்க்கலாம்னு வந்தால் ஆமா. நம்மளுக்கு மரியாதை கிடைக்கல. ஒரு பெத்த புள்ள வந்தா ஒரு பாசமா கூட்டு பேசுவோம், உட்கார வச்சு சாப்பாடு போடுவோம். அப்படின்னு வந்தியா போனியான்னு மிரட்டினா
இவங்களை சும்மா விடலாமா? விடக்கூடாது. உங்க அம்மாளுக்கு சைஸா ஒரு ஆப்பத்தியானு. ஆமா. அப்ப நாணத்தால் பார்த்தாதான் உங்க அப்பனுக்கு கட்ட பழுக்கி வேணும். ஆமா. அப்ப நாணத்தால் பார்த்தாதான் கலகம் எங்களுக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க வைக்கிறாங்க? 200 ரூபா 220 150 ரூபா. அப்படிதான் நினைக்கிறேன். எங்க எங்கால யாருமே காணோம். அதனால எங்க கண்டுபிடிச்சா? கலை எங்க இருக்கு கண்டுபிடிச்சா? எங்க? அவன ஆணவத்தில் இருக்கிறான். ஆமா. அவனை வச்சுதான் இவங்களுக்கு வழி தேட வேண்டும். இப்ப எங்க போக வேண்டும்? விகடாபுரி. Michael